சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏற்கனவே இத்தனை வருஷம் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இன்னமும் நான் உன்னை கஷ்டப்படுத்தணுமா? என்ன சொன்ன? அடியே, அறிவு கட்டத்தனமா பேசாத பைத்தியக்காரி. நீ எனக்கு சுமையாடி. நீ நேர்ல இருந்தேன்னு வச்சுக்கோ, நீ இப்படி பேசுனதுக்கு உன்னை வரைஞ்சு பல்லெல்லாம் உடைச்சிருப்பேன். நான் வாழறதே உனக்காகத்தாண்டி, என் உசிரி இருக்கிறதே உனக்காகத்தான். சுமையா சுமை ஒன்ன போய். ஏய், நீ எப்படி எனக்கு சுமைன்னு சொல்லுவ? நான் இருக்கிறதே உனக்காகத்தாண்டி, உனக்காகத்தான். நீ இல்லன்னா நான் ஒரு அநாத கிழவிடி. எப்படி உனக்கு இந்த மாதிரி எல்லாம் பேச மனசு வருது? அத்தை அத்தை, போன் எப்படி கொடுங்க கொடுங்க கொடுங்க. அஞ்சலி, இங்க பாரு, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அன்னைக்கு நான் வந்த போது நீ ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுனாலதான் நான் எதுவுமே பேசாம இது வரைக்கும் பொறுமையா இருக்கேன். இப்ப நீயே அந்த வீட்டை விட்டு போலான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கப்புறமும் நான் ஏன் பொறுமையா இருக்கணும்? இப்பவே அந்த வீட்டுக்கு வந்து அஞ்சலி தான் உன் பொண்டாட்டின்னு விக்கி தம்பி கிட்ட சொல்லிடுறேன். அத்தை, என்ன அத்தை பேசிட்டு இருக்கீங்க? இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது. நீங்க இப்ப வந்து அப்படி ஏதாவது பண்ணீங்கன்னா அப்புறம் இந்த கல்யாணமே நின்னுடும். கல்யாணம் தள்ளி போனதுக்கே கவி தூக்க மாத்திரை சாப்பிட்டா தெரியுமா உங்களுக்கு? கல்யாணம் மட்டும் நின்னு போச்சுன்னா அவ என்ன வேணாலும் பண்ணிப்பா. அத்தை ப்ளீஸ் அத்தை, வேண்டாம் அத்தை. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடாதீங்க. அவங்க உன் வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்காங்க, அது உனக்கு தெரியலையா? கல்யாணத்தை நிறுத்தினா என்ன வேணாலும் பண்ணிக்குவானா? என்ன பண்ணிக்குவா? அந்த சின்ன ராட்சசி திரும்ப தூக்க மாத்திரையை சாப்பிட்டு உயிரை விட்டுருவாளா? சாகட்டும், நமக்கு என்ன வந்தது? ஏற்கனவே தூக்க மாத்திரை சாப்பிட்டாலே, அப்ப அவளுக்கு ஒண்ணு ஆகலையா? அத்தை, என்ன அத்தை கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இல்லாம இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இறக்க காட்டுற மாதிரி அவளுங்க நடந்துக்கவே இல்லையே. ஐயோ அத்தை, மனசாச்சின்னு கொஞ்சமாச்சும் அவளுகளுக்கு இருந்திருந்தா உன்கிட்ட இருந்து உன் புருஷனை பறிச்சு இப்படி உன்னை குடும்பப்படுத்திட்டு இருப்பாளுகளா அவளுக? அவ என்ன சொல்ற? அந்த சின்ன ராட்சசி பாவமா, அவ வாழ்க்கை போயிடுமா, அதனால அவளுக்கு இறக்கம் காட்டணுமா? போன கொடு. அடியே, நாங்க உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உன்னை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா, கொஞ்சம் கூட உன் மேல இறக்கமே இல்லாம உன் வாழ்க்கைய பறிக்கணும்னு நினைக்கிற அந்த சின்ன ராட்சசிக்கு நீ பறிஞ்சுக்கிட்டு பேசுறியா? இங்க பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. நான் இப்ப உடனே உன்னை பார்க்கணும். எங்க பார்க்கலாம், எப்ப பார்க்கலாம்னு சொல்லு. இங்க பாரு, நீ வரலன்னு வச்சுக்கோ, நான் இப்பவே கிளம்பி அந்த வீட்டுக்கு வந்துருவேன். இல்ல, நீ இங்க வர வேண்டாம், நானே கிளம்பி அங்க வரேன். இருக்கிற டென்ஷன் பத்தாதுன்னு இவங்க வேற. இப்ப என்ன பண்றது? என்னத்த சொல்றா? இங்க வரேன்றா. அத்தை, விடவே கூடாது. இன்னைக்கு அவ வரட்டும், அவளை உட்கார வச்சு பேசி அவ வாழ்க்கைக்கு என்ன முடிவுன்னு அவ வாயாலே கேட்டு முடிவு பண்ணிருவோம். வரட்டும் அவ. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெட்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிபலி திருவாத ஊரார் திருநாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா, இந்த பொண்ணுக்கு தான் திருஷ்டி பரிகார பூஜை பண்ணணும். சாவோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்திருக்கா, பண்ணிடலாமா? தாராளமா பண்ணிடலாமா. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி
மாசொரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்துள் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை வங்கன் குரு ஆளவாயான் திருநீரே. திருச்சிற்றம்பலம். சிவனே போற்றி. இந்தம்மா, இங்க பாருமா, நான் சொல்ல சொல்ல அந்த மந்திரத்தை அப்படியே சொல்லி சாமி கிட்ட பூவை போடுமா. நாளாய போகாமே நர்சனியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் மடனெஞ்சே அரண் நாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளி கேளாய நீக்குபவன் கோரிணி எம்பெருமானே. ஐயா, அஞ்சலி வாழ்க்கையில ரொம்ப துயரப்பட்டுட்டா. இனிமே அவளுக்கு வாழ்க்கையில கஷ்டமே வரக்கூடாது. அதுக்குதான் நல்ல பதிகம் இருந்தா படிக்க. நிச்சயமா படிக்கிறீங்க. சரியா? ஆஹா, ஏற்கனவே மாமா மேல நம்மளுக்கு பெரிய டவுட் இருந்துச்சு. இப்ப திடீர்னு இந்த நாட்டாமையும் அந்த டிராமாக்காரிக்காக திருஷ்டி பரிகார பூஜை எல்லாம் பண்ணுது. நாட்டாமை இப்படி அவ மேல பாசத்தை புரியறத பார்த்தா நமக்கு டவுட் மேல டவுட்டா வருதே. இது அக்கா கிட்ட சொன்னா அக்கா நம்மள அடிக்கும். நமக்கு எதுக்கு வீண் வம்பு, அமைதியா இருப்போம். வாங்கிக்கமா. இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனக்கழல் தொழுதெழுவேன். கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. இதுவோ எமை ஆளுமா வீவதொன் ரமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடு துரையரணே. ஐயா, கூடிய சீக்கிரம் அஞ்சலி அவ புருஷன் கூட ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். அதுக்கும் சேர்த்து பூஜை பண்ணுங்க. அப்படியே பண்ணிடலாம்.